இன்றைக்கி ஆடி ஒன்று எல்லார் வீட்லேயும் வந்து தேங்காவை நல்லா அரிசி பருப்புலாம் ஊற வச்சு தேங்காய்க்குள்ளே போட்டு குச்சி அடித்து சொருவி சுடுவோம். அதுக்காக தான் இன்றைக்கி குச்சி வெட்ட வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா அழிஞ்ச மரம். இந்த மரம் வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் தான் அதிகம் கிடைக்கும், நகர்ப்புறங்கள்லையும் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வேறு மரம், அது வாதனா மரம், நொனா மரம்னு சொல்லுவாங்க. விஷத்தன்மை இல்லாத மரம். இது ஏன் பெஸ்ட்டாக இருக்குது தேங்காய் சுடுறதுக்கு அப்படின்னா, இந்த மரங்கள் அழிஞ்ச மரம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டித்தன்மை இருக்கும். ரெண்டாவது நடுவில் போல்ஸ் இருக்காது, மரங்களுக்கு நடுவில் போல்ஸ் இருக்காதனால நெருப்பில் காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா தாங்கி நல்லா தேங்காய் வேகிற வரைக்கும் நல்லா சூப்பராக தாங்கும், நீட்டிச்சு உழைக்கும். அதுக்காக தான் இந்த மரத்தை முன்னோர்கள்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ இதிலிருந்து இந்த மரத்துலேருந்து ஒரு கிளையை வெட்டி எடுப்போம். கிளையை தான் நம்ம வெட்டியிருக்கோம், தெரியும். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் தேங்காய் சுடுறதுக்கு. ஏன்னா இதை செதுக்கும் போது வந்து மெலிசி அடையும். கொடியில் நல்லா மாட்டிகிட்டு இருக்கு, இழுக்க முடியல. ஃபோனை வச்சுட்டு இழுப்போம். 2 கையால் கூட இழுத்து பார்த்துட்டேன், கொடியெலாம் படர்ந்துக்கிட்டு இருக்கு, அதனால் வரமாட்டேங்குது. வெட்டி விட்டு தான் இழுக்கணும். மக்களே, ஒரு வழியாக வெட்டி எடுத்துட்டோம். இதுதான் அந்த குச்சி. நான் சொன்னல பார்த்தீங்களா, நடுவில் இந்த போல் இருக்காது பாருங்க. நல்லா இது ஒரு திடத்தன்மையான குச்சி பாருங்க. இதுதான் இப்போ அரைக்கி எடுத்துட்டோம். இது வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும் ப்ரொசீஜர்னு நான் சொல்கிறேன். காட்டுக்குள்ளே இருக்கேன் தன்னந்தனியாக. வணக்க மக்களே, நான் இப்போ குச்சி வெட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய்க்குள்ளே போகிறதுக்கு என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி, பாசிப்பயிறு, முந்திரி, இது பாதாம், ஏலக்காய் ஒரு 3, குண்டு வெல்லம். ஓகேவா, இதை தான் நம்ம வந்து தேங்காய்க்குள்ளே போட போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 2 3 4 5 இது 5ஐயும் சட்டியில் போட்டு வறுத்துக்கணும். பொன்னிறமாக லேசாக வறுத்துட்டு மிக்சியில் ஒரு கரகரப்பாக அரைச்சிக்கணும். வெல்லத்தை நுணுக்கிக்கணும். ஓகேவா, போட்டாச்சு. பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 5 ஐட்டம். வெல்லத்தை தனியாக நுணுக்கணும். சரியா, வறுக்காமல் போட்டோம்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் வறுத்து பயன்படுத்திக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதை வறுத்துட்டு லேசாக ஒரே ஒரு சுற்று மிக்சியில் போட்டு போட்டோம்னா ஜம்முன்னு சிறப்பாக இருக்கும். ஏலக்காய், முந்திரி மட்டும் தனியாக பொறிக்க வச்சுருக்கோம். இது பட்டு ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் அரிசியை இதெல்லாம் போட்டு ஒரே ஒரு சுற்று. ஓகே பாருங்கள், லேசாக ஒரே ஒரு சுற்று, அதாவது ஒரு அரிசியை 2ஆக உடைச்சாச்சு. அவ்வளோதான். தூள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து வெல்லத்தை போட்டு இதில் நுணுக்கி அப்படியே தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சு ஊற வச்சிடணும். ஒரு 2 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறிச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 தேங்காய் வாங்கியிருக்கோம். நல்லா தோல்லாம் நீக்கிட்டு நல்லா முழு கத்தி வச்சு சுரண்டியாச்சு. இது தேங்காய் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, அதாவது முத்தின காய் இல்லாமல் பிஞ்சு காய் இல்லாமல் நல்லா நடுத்தரமாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கினதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இந்த 3 கன்று இருக்குல்ல, அந்த 3 கண்ணில் பெரிய கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையை போட்டு தண்ணியை பார்த்து வெள்ளத்தில் ஊற்றிடணும். ஓகே, அரிசி வெள்ளத்தையும் போட்டாச்சு. இப்போ தேங்காய் ஓட்டை போட்டாச்சு. இது தண்ணியை உள்ளே ஊற்றிடுவோம். தேங்காய் தண்ணி. 2வது தேங்காய் போதுன்னு நினைக்கிறேன். சரி, ஊற்றிடலாம். காசாக பணமா ஊற்றியாச்சு. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெள்ளம், அரிசி, தேங்காய் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா வெள்ளத்தை கரைச்சி விட்றணும். கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா தூளாக கரைச்சி விட்ருவேன். ஓகே, ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. அதன் பிறகு இந்த தேங்காய்க்குள்ளே ஒரு பாதி அளவு, ஓகேவா, பாதிக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டுக்கணும். மீதி ஒரு 3/4 வாசி அளவு இது வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஊற்றிக்கணும். போட்டு பேக் பண்ணி ஊற வச்சிடணும் ஒரு 2 3 மணி நேரம். அதன் பிறகு சுடலாம். பேக் பண்ணுறேன். ஓகே, 2 தேங்காயும் பேக் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. பாருங்கள் இந்த லெவல். வணக்கம் மக்களே, இங்கே பாருங்கள் தேங்காய் ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா, அந்த குச்சியை வச்சுட்டு இருந்தோம்ல, தோல்லாம் செதுக்கிட்டு முனையில் ஷார்ப்பாக சீவி தேங்காய்க்குள்ளே அடித்தாச்சு. அதாவது ஷார்ப் பண்ணி உள்ளே இறக்கியிருக்கோம். அந்த ஓட்டை வழியாக இறக்கிட்டோம். ஓகேவா, இப்போ எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, மஞ்சத்தூள், தண்ணி 2ஐயும் மிக்ஸ் பண்ணி இந்த குச்சி தேங்காயெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. மஞ்சள் தூள் நீங்களே பாருங்கள்.
எதுக்காக மஞ்சள் தடவுதுன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரெண்டாவது இந்த ஸ்வீட் இருக்குல்ல, இந்த ஸ்வீட்டுக்காக ஈலாம் வந்து உட்காரும்ல, அதை தடுக்கிறதுக்காகவும் மஞ்சள் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ பக்காவாக 2 தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 மணி நேரம் அந்த தேங்காய்க்குள்ளேயே 2-3 மணி நேரம் ஊறணும். அப்புறம் ஈவினிங் டைமில் கேஸ் அடுப்புலையோ விறகடுப்புலையோ நம்ம வந்து 1 மணி நேரம் சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கணும். நெருப்பில் காமிக்கணும், அப்படியே ரோஸ்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. மறக்காமல் தேங்காய் சோறதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.